யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இதை சொல்கிறது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்கிறாரு. யூதர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யூதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ஒழுக்கமாக வாழக்கூடியவங்க. ஆனால் அப்படி இருந்துமே இயேசு கிறிஸ்து எதுக்கு யூதர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிரியைகளை பார்த்து இயேசு கிறிஸ்து நீங்கள் நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்போது உங்களுக்கு பிதா யார் கிடையாது, எங்களுக்கு பிதா தேவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களை பார்த்து சொல்கிறாரு. உங்களுக்கு பிதா தேவன் கிடையாது, ஆனால் யார் உங்களுக்கு பிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு பிசாசுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கிரியைகள். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கெட்ட பழக்கங்கள் அண்டு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய கெட்ட புத்தி, கெட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வாங்க, சரிங்களா? ஏன்னா அப்படி நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் எவ்வளோ ஜெபம் பண்ணாலுமே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிதா நீங்கள் தேவன் இல்லை கர்த்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையில் உங்களுடைய பிதா யார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களுடைய பிதா பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பாவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு நீங்கள் உலக பிரகாரமான மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா கெடுதல் நினைக்கிறீங்க, கெட்ட எண்ணம் உள்ளவங்களாக இருக்கீங்க, உங்களுடைய கிரி கனி கொடுக்கக்கூடிய விதமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே நெருக்கமாக இருக்கவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் என்ன செய்யணும், நீங்கள் நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும். ஆமென்.